ஏய் ரெட்டமுடி, ரெட்டமுடி. என்னடா கேட்டு இப்ப இப்படி முறைச்சிட்டு கிடக்குறா? ஆமா, இப்போ என்னன்னு கூப்பிட்டீரு என்னவே? ஐயோ தெரியாது சொல்லிட்டேனே. அது ஒண்ணு இல்லம்மா, சும்மா லவாய்க்கு. இப்ப எதுக்குடி என்னை அடிச்ச? சும்மா லொலைக்கு. இப்போ எது கூப்பிட்டோனீங்க அத சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அடிச்சதுல எல்லாம் மறந்து போச்சுடி எனக்கு. என்னடி சமைச்சிருக்கிற? பருப்பு சாதம். இனி கொஞ்சமாச்சும் உனக்கு மனசாச்சுன்றது இருக்காடி? நேத்து தாண்டி 10,000க்கு மல்லி செலவு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். இப்ப என்னமோ சர்வசாதாரணமா வெறும் பருப்பு சாதம்னு சொல்ற. ஏன் நீங்க 10,000க்கு பலி செலவு வாங்கி கொடுத்தா பருப்பு குழம்பா பருப்பு சாதம் வைக்க கூடாதா என்ன? இங்க பாருங்க, ஊருக்கே ராஜா வந்தாலும் வீட்டுக்கு தொடம்ப கட்டதானே, சரியா? நீங்க 50,000க்கு செலவு வாங்கி கொடுத்தாலும் நான் பருப்பு குழம்பு பருப்பு சாதம் தானே வைக்க போறேன். சரி, அப்போ வாங்கி கொடுத்த மல்லி செலவுலாம் என்னடி செய்யற? அட நீங்க என்ன கூடு கட்ட மனுஷனா இருக்கீங்க? நம்ம அக்க பக்கத்துல இருக்கறவங்க எல்லாம் 10,000 15,000 20,000 மல்லி செலவு வாங்குறேன்னு சொல்றாங்க. கெத்தா இருக்கணும்ல. நானும் போய் வெளியில உட்கார்ந்து அவங்க கிட்ட அரட்டடிக்கு போய் சொல்லுவேன்ல, நானும் 10,000 மல்லி செலவு வாங்குனேன். அதுக்கோசரம் தான். இனி இந்த வரட்டு கௌரவத்துக்கோசரமா இப்படி செலவு பண்ணும்? அடுத்தவங்களுக்கோசரம் தான் நீ வாழ்றியா? நமக்கோசரம் வாது. இந்த 10,000க்கு செலவாகிறது மீதி பண்ணியிருந்தா ஏதாவது ஒரு செலவுக்கு ஆயிருக்குல்ல? இங்க பாருங்க, அப்படியெல்லாம் என்னால வாழ முடியாது, சரிங்களா? அடுத்தவங்க 1 ரூபாய் பண்ணாக்கா நம்ம 2 ரூபாயை மேல காட்டினாதான் நம்மளுக்கு பெருமையா இருக்கும், நம்மளுக்கு அந்த இடத்துல கெத்தா இருக்கும். அதை விட்டுவிட்டு அவங்க 2 ரூபாய் செஞ்சு நம்ம 5 பைசா செஞ்சோன்னு வச்சுக்கா, நம்மள காலனா கூட நம்ம மதிக்க மாட்டாங்க. ஐயோ, உனக்கிட்ட பேசுறதுல எனக்கு டென்ஷன் தான் ஆகுது. சரி, இப்பதான் பருப்பு சாதம் வச்சுட்ட. மதியத்துக்காச்சும் லஞ்சுக்கு என்னடி எடுத்து கொடுக்குற? நான் ஆபீஸுக்கு கிளம்புறேன். இப்படி கேளுங்க நல்ல புள்ளியாட்டா, சரியா? உப்புமா செஞ்சிருக்கிறேன், தொட்டுக்கு கொஞ்சம் சக்கரை போட்டு வச்சிருக்கிறேன், எடுத்துட்டு போயிருங்க. ரொம்ப தப்புமா இதெல்லாம். உப்புமாவுக்கு சாம்பாரோ சட்னி ஏதாவது வச்சு கொடுனா, அதை விட்டு போட்டு சக்கரை இருக்குது எடுத்துட்டு போன்ற எப்படி இதெல்லாம்? இங்க பாருங்க, எடுத்துட்டு போனா எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போனா வச்சுட்டு போங்க, சரியா? நான் மதியம் நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்படியே மீதியா இருந்தா நைட்டுக்கு அந்த உப்புமாவே வச்சிடறேன், சரியா? சரி, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். வெளியிலன்னா அக்கம் பக்கத்துல மீனா வீட்டுல வேற ஏதோ சண்டையா, அதனால நான் போய் தீர்த்து வச்சுட்டு வரேன். என்ன நீ தீர்த்து வைக்க போறியா? பெட்ரோல் ஊத்தி கொளத்தாதுண்டா. சரி, நீனு இருந்துட்டு போய் போகுது, நான் மட்டும் தான் பெட்ரோல் ஊத்தி கொளுத்த போறேன். ஆனா உன்னையும் உங்க அம்மாவும் சேர்த்து ஒரு நாளைக்கு கொளுத்துறன்றது மட்டும் உறுதி. கொஞ்சம் உஷாரா இருந்துக்காங்க, சரியா? சும்மா அதிகமா என்னால எத்து எத்து பேசக்கூடாது. நான் எந்த நேரத்துல எந்த மூட்ல இருக்கிறோன்னே தெரியாது. ஆத்திரப்பட்டு ஏதாவது ரசத்துக்கு பதில் வெஸ்த கலந்து வச்சிட்டு போறேன். வைக்கிற ரசமே விஷ மாதிரி தான் இருக்கும். இதுல தனியா வேற விஷத்தை ஊத்துறியா? அந்த ரசத்தை வச்சு கொடுத்தாவே நான் விஷ மாதிரி குடிச்சிட்டு செத்து போயிடுவேன்டி உனக்கிட்ட ஓரியாரத்துக்கு பதிலு. என்னங்க சத்தம்? புலம்பிட்டு கரண்டி உன்னை கல்யாணம் பண்ணதுனால. மக்களே, இந்த மாதிரி ஏதாவது உங்க வீட்டுல ஏதாவது நடந்தா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இல்ல என்ன வீடியோ வந்து அடுத்தது பேசலான்றதே எனக்கு சொல்லி கொடுங்க, சரிங்களா? நிறைய வீடியோ யோசனை பண்றதுனால எனக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. அதனாலதான் வீடியோ கண்டென்ட் வந்து உடனுக்குடனே என்னால போட முடியறதில்ல. அதனால நீங்க ஏதாவது உங்களுக்கு வீடியோ வந்து இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது ஐடியா கொடுத்தா நாங்க அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி போடுவோம், சரிங்களா? மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்டு உங்க ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வந்து எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும், ஓகேங்களா?